Hey hello friends, welcome back to the channel. After long time அப்புறமா இந்த வீடியோ, அதாவது 1 இயருக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்குது. ஒரு நியூ வீடியோ. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ ஒரு அப்லோட் வீடியோன்னு பண்ணிருந்தேன். அதுல பாத்திருந்தேன் நிறைய பேர் ஸ்டில் ஆக்டிவ்ல இருக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா மார்க்கெட்டை விட்டு பாதியிலே வெளியாகாம மார்க்கெட்ல என்னதானா நடக்குது பாத்துருவோம்டா அப்படின்ற ஒரு தைரியத்துல இருக்கிறீங்க. எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்றதுக்கான வீடியோ தான். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றதுதான், இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், as a retailer வந்து நானும் தான் நீங்களும் தான் எல்லாருமே தான் as a retail trader வந்து கண்டிப்பா நம்ம லாஸ்ல தான் இருப்போம். இப்போ வந்து அது 2x இருக்கலாம், 5x இருக்கலாம், 10x இருக்கலாம், ஈவன் ரகுலா கூட இருக்கலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட போர்ட்போலியோ வந்து பிளான் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பிலீவ் பண்றேன். இந்த வீடியோ வந்து எந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா ஒரு லாங் டைமுக்கு அப்புறமா வந்திருக்கோம் இல்லையா, எந்த இடத்துல இருந்து கொண்டு போறன்ற ஒரு ஐடியா இல்லதான். சோ அதுக்காகத்தான் ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம பேசுவோம் என்னன்றது. சோ அதுக்கு முன்னால இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா யூடியூப்ல நம்ம முதல்ல இப்ப ரொம்ப காலத்துக்கு அப்ப வரப்புறம்டா எங்க இருந்து ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று வேணும் இல்லையா. இப்போ ஒரு புது கோயினை பத்தி ரிவ்யூ பண்றதோ அப்படி இல்லாட்டி ஒரு கோயினோட யூட்டிலிட்டியை பத்தி ரிவ்யூ பண்றதோ கண்டிப்பா பொருத்தமா இருக்காது. அதே சந்தர்ப்பத்துல பிரைஸ் ப்ரெடிக்ஷன் கேட்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். கியூபிக்கோட பிரைஸ் ப்ரெடிக்ஷன், கேஷ்பாவோட பிரைஸ் ப்ரெடிக்ஷன் அப்படி என்னலாம். சோ அதை பத்தியும் பேசுறதுக்கான சான்ஸ்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் அல்கோரிதம் அந்த மாதிரி மாறி இருக்குது. யூடியூப் அல்கோரிதம்ல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்காங்க. ஸ்பெசிபிக்கா வந்து கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோஸுக்கு வந்து ஒரு கோயினை வந்து பை பண்றதுக்கு தூண்டுற மாதிரி நம்ம பேச முடியாது. அதை கண்டினியூஸாவே ஒரு கோயினை பத்தி பேச முடியாது. ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து கேஸ்பா, கியூபிக், ஐஎன்ஜே இந்த கோயினை பத்தி எல்லாம் திரும்ப வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம். இன்னும் அந்த வீடியோ எல்லாம் இருக்கிறது வந்து பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் மட்டும் தான் சொல்லுவேன். சோ வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது மார்க்கெட்லயும் தான், இந்த யூடியூப்லயும் தான். கவனத்துல வச்சுதான் கண்டிப்பா யூடியூப்ல கண்டினியூஸா வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க என்னத்தை எதிர்பார்க்கறீங்க, எப்படியான வீடியோஸை எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கீங்க. அதே சந்தர்ப்பத்துல உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில வந்து எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு லைவ் ஸ்பேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த சண்டே டைம் வந்து இன்னும் நான் பிக்ஸ் பண்ணலங்க. அதை வந்து லேட்டா வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். கரெக்டா வந்து அந்த போஸ்ட் வந்து voting போல்ல தான் இருக்குது. நீங்க எக்ஸ் பாவிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம அந்த voting போல்ல வைத்து vote பண்ணுங்க. அவரோட முதலாவது லைவ் கான்வர்சேஷனா அந்த கான்வர்சேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பிரைவேட் சேட்டுமோ இல்ல எந்த ஒரு லைவ் வீடியோவுமே நான் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாரம் அப்படின்றதுக்காக மேபி அது வந்து நல்லா போச்சுன்னா நம்ம கண்டினியூஸா வீக்லி பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கிற அந்த எரிச்சல் தன்மையை போக்கணும்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒரு பேசி ஒரு புரிதலுக்கு வரணும். அப்பதான் அது கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்க முடியும். ஏன்னா நான் பிலீவ் பண்றது வந்து எஸ் புல்ரன் இன்னும் முடியல. ஒரு ஆல் கோயின் சீசன் நடக்காம புல்ரன் முடியாது. இதுதான் மார்க்கெட்ல நான் நம்புற சினாரியோ. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுல வந்து எனக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அனலைஸோ இல்லாட்டி ஃபண்டமெண்டல் அனலைஸோ அதெல்லாம் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியும். அதுலயும் டெக்னிக்கல் அனலைஸ் எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப எல்லாம் தெரியாதுங்க. ஜஸ்ட் ஒரு பேசிக் லெவல் தான். அதை மேலேயும் கத்துக்கணும்ன்ற ஐடியாவும் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னா எல்லாமே சஜ் ஸ்கேம் அப்படின்றதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. சோ நான் சென்டிமெண்ட்டை வச்சுதான் நான் வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மார்க்கெட்ல. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதுன்னா உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே அந்த லைவ் ஸ்பேஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த லைவ் ஸ்பேஸ வந்து ஒரு ஆஸ்க் மீ எனிதிங் மாதிரி எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது நீங்க கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் நம்ம கேஷுவலா பேசுவோம் என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது. என்னன்னா நான் உங்களுக்கு உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல என்னால முடியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பட் அந்த இடத்துல நான் இல்ல இப்ப கரெக்டா, அதுதான் உண்மை. எப்ப கிரிப்டோல இருந்து லைஃப் சேஞ்சிங் மணி $1 மில்லியன் அதை ஏர்ன் பண்ணணும், அன்னைக்கு தான் உங்களோட கேள்விகளுக்கு நான் பதிலளிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற இடத்தை அடைவன்ன்றது என்னோட நம்பிக்கை. அது வரைக்கும் ஜஸ்ட் நானும் உங்களை மாதிரி ஒரு கத்துக்குட்டி தாங்க, எதையுமே இன்னும் கத்துக்கலன்றதா அர்த்தம். எல்லாருமே இங்க கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த மெசேஜ் தான் இந்த வீடியோல பாஸ் பண்றதுக்கு வந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வந்து எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஆக்டிவா இருக்கோம் அப்படின்ட்டு. அதுல ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு நல்ல நேம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. மகி, விக்னேஷ், பிரபா, அவங்க எல்லாம் வந்து டெய்லி ஆக்டிவ்ல இருக்காங்க. நாங்க வந்து பேசிக்குவோம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம்.
சோ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அந்த இடத்துல ஆக்டிவ்ல இருக்காங்க. சில ஆளுங்களுக்கு வந்து மேபி அவங்க வந்து எக்ஸ் வந்து யூஸ் பண்ணாத ஆளுங்களா கூட இருக்கலாம். யூடியூப்ல தான் ஸ்டில் இருந்துகிட்டு இருப்பீங்க. சோ அப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலான்னு வந்து, என்னன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, நிறைய பேர் என்ன ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து, சரி இவன் கடையை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டான், இதோட முடிஞ்சது, இவன் கிரிப்டோ சாதிட்டு எப்பயோ ஓடிட்டான், பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் பல வாட்டி சொல்லிட்டேன், நான் இந்த ஒரு பெய்ட் மார்க்கெட்டிங்லயும் நான் இன்வால்வ் ஆகல. ஐ எம் ஜஸ்ட் ஒரு ரீட்டைல் ட்ரேடர். நான் என்னத்த பண்றேனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சோ இன்னும் மோர் டீடைல்ஸ் நம்ம பேசுவோம் லைவாவே பேசுவோம். நம்ம இந்த சண்டே வந்து பேசுவோம். அதோட டைம் என்னன்றத வந்து நான் கண்டிப்பா எக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுவேன். சோ கனெக்டட்ல இருங்க. உங்களுக்கு ஒரு பிளானோட வாங்க, நீங்க என்னத்தை பத்தி பேச போறீங்க, எதை கேட்க போறீங்க, உங்களோட ஐடியா என்ன, உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, நீங்க என்ன கோயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த கோயின் வந்து நல்லா ஊத்திக்கிச்சுது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பேசுவோம். நம்ம ஒரு பிளானோட வாங்க. நானும் பிளான் பண்றேன். எனக்கும் இது முதலாவது லைவ் வீடியோ தான். சோ நிறைய டெக்னிக்கல் கூடாரெல்லாம் வரலாம், அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி மூவிங் ஃபார்வர்ட்ல நல்லா கொண்டு போவோம். ஐ ஹோப் நீங்க அந்த லைவ் ஸ்பேஸுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பிலீவ் பண்றேன். சோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க, வேற எதுவுமே இதுல இல்லைன்றது எனக்கும் தெரியும். ஆனா கண்டிப்பா மூவிங் ஃபார்வர்ட்ல இன்னும் மோர் இன்ஃபர்மேஷனோட வருவேன். ஏன்னா இந்த ஒரு 1 இயர்ல வந்து நான் யூடியூப் பண்ணாம இருந்த டைம்ல வந்து எனக்கு அந்த டைம் எனக்கு வந்து கிடைக்கல. அந்த டைம்ல வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஆன்லைன்ல கிரிப்டோல நம்ம இன்னும் ஏர்ன் பண்றதுக்கு வழிகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருந்துச்சு. இப்ப கூட வந்து வீடியோ நான் மேக் பண்றேன்னா பெரிய ஒரு லாங் பீரியட் ஆயிட்டுது, நம்ம அப்படியே அதை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அப்படியே நான் கொண்டு போறேன். சோ எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன், ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி அந்த லைவ் ஸ்பேஸை மிஸ் பண்ணிடாதீங்க, அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.